are going to make chicken biryani. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி அரிசி 1 கிலோ, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், எலுமிச்சம், புதினா, கொத்தமல்லி, சிக்கன், பட்டை லவங்கம், முந்திரி, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், எண்ணெய் தேவையான அளவு, அதுக்கப்புறம் நெய். இந்த வாஷ் பண்ண சிக்கனில் நான் என்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா உப்பு, கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஆஃப் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு 30 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். நம்ம ஆரம்பிக்கலாமா? எண்ணெய் தேவையான அளவு, அதுக்கப்புறமா நெய், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் போடு. இதை கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் போடு. போட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி நல்லா போட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கர்ட் ஊற்றிப்போம். என் தங்கச்சி கர்ட் ஊற்றினா ஆசைப்பட்டா. இப்போ அவள் ஹாப்பி. கர்டு தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன். வெறும் மிளகாத்தூள் கரம் மசாலா ரெண்டுத்துமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறமா உப்பு காரவை செக் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. 7 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மெஷர் பண்ணி இப்போ ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா கலரி. இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறை ஊற்றிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கி ஸ்டேஜ்ல நம்ம அரிசி போட்டுக்கணும்.
வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அரிசி போடலாம். அரிசி எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மூடிடணும். அரிசி நல்லா ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ முந்திரி, நெய், புதினா போட்டுட்டு வாழை இலை போட்டுட்டு டம் போட்டுக்கிட்டேன். முந்திரி, நெய், கடைசியா புதினா போட்டு கொஞ்சம் கலரி விட்டுட்டு வாழை இலை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தவ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை தூக்கி வச்சிடலாம். இப்போ பிளேட் போட்டு மூடிட்டு வெயிட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி சிக்கன் 65 வாங்க டேஸ்ட் பண்ணலாம். அல்டிமேட்டா இருக்குங்க. சிக்கன் 65 வேற லெவலுங்க எல்லாமே. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல, பேசாம சாப்பிட்டுட்டே இருக்கான்.